வணக்கம் சார். இங்கே வந்து நான் வந்த மக்களுக்கு நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாக பீச்சில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். குழந்தை குட்டி மலையில் வந்து சுனாமி வருது, போலீஸ்காரங்க தொல்லை, அதில் வந்து ரொம்ப பேஜாராக இருந்துச்சு. மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தோம். எங்கள் மக்கள் வந்து சாப்பாடுகள்லேருந்து அங்கே தூங்குறது, பாத்ரூம் போகிறதுக்கு, அங்கே போனாலும் பாத்ரூமுக்கு இங்கே வராது, அங்கே வராது, ரொம்ப கேவலமாக போயின்னு இருந்த வாழ்க்கையை இங்கே ஒரு போனாலே இங்கே வந்து என்ன நீங்கள் வந்துட்டீங்க கூட்டமாக வந்து இங்கே படக்கூடாது, அங்கே படக்கூடாது. மழை தண்ணி வந்து அப்படியே அந்த டென்ட்டு போட்டால் டென்ட்டு காற்றுல பறந்துடும். அந்த பறந்ததுலேருந்து கூட ரொம்ப அது இந்த மு.க. ஸ்டாலின் ஐயா நல்லா இருக்கணும். இருவு காப்பகம் கட்டி கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. உதயநிதி ஐயா கூட ரொம்ப நன்றி. இந்த மாதிரி மக்கள் எங்களுக்கு கரை ஏற்றுற மாதிரி இன்னும் ரோட்டில் இருக்கிற மக்களுக்கும் கரை ஏற்றணும். அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. எங்களை மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தோம், எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்களும் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் உங்கள் ஆட்சியிலே செஞ்சால் அது உங்கள் சிறப்பாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ஆட்சி மறுபடியும் வந்தால் கூட எங்களுக்கு நல்லது தான். அது வந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆட்சியில் எவ்வளோ செய்யணுமோ மக்களுக்கு கொஞ்சம் செய்யுங்க தலைவரை. ரோட்டில் மக்களுங்க இன்னும் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். அந்த கஷ்டத்துக்கு தீர்க்கிறதுக்கு ஐயா முதல்வர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி வாழ்க்கை கொடுத்ததுக்கு பாத்ரூம்லேருந்து சாப்பாடுலேருந்து காலையில் உணவகம் 5 மணிக்கே வந்துடுது, மத்தியான உணவகம் 11 மணிக்கு முன்னாடியே அமைச்சிடுறாங்க, சாயந்தரம் உணவகம் 6 மணிக்கு அமைச்சிடுறாங்க. அது வந்து இவங்க சாப்பிட்லேருந்து குறையில்லை. ஃபேனு லைட்லேருந்து பாத்ரூமு கட்டல் எல்லாம் இந்த மாதிரி தூங்குறதுக்கு அடிப்படை வசதி. பாத்ரூம் சொல்ல தேவையில்லை, அவ்வளோ நல்லாக்குது. இங்கே போனாலும் எங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கொடுத்ததுக்கு மீண்டும் எங்கள் வந்து சமுதாயம் இனிமேல் வேறு மாற்றத்துக்கு போக போகிறோன்னு எங்களுக்கு நம்பிக்கை. எங்கள் நரிக்குறவர் மக்கள் வந்து ரொம்ப அடிமட்டாக போயின்னு இருந்துச்சு. இது மாதிரி கொடுத்து 4 பேர் போன கூட மதிப்புக்கிறாங்க, இப்போ மதிக்கிறாங்க. அன்னைக்கு மதிக்கவே இல்லை. ரோட்டில் போனால் இங்கே தூங்குறீங்களா, அங்கே தூங்குறீங்களா, இங்கே அப்படின்னு ஒரு சீப்பாக நினச்சின்னு இருந்தாங்க. பட் இங்கே வந்ததுலேருந்து ஒரு ரோட்டில் போனால் கூட நீங்கள் அங்கே தூங்குறீங்களா, நல்ல கீதா குளிக்கிறதுன்னு ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் போகிறதுக்கு ரொம்ப எங்களுக்கும் ஒரு மாற்றத்துக்கு போயிட்டோமோன்னு ஒரு ஃபீல். ரொம்ப இதுக்கு முன்னாடி போனப்போ கெலிஜாக போயின்னு இருந்தால் பஸ்ஸில் ஏற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ நாங்களே ஒரு 10 இதோட 8 நாளாவது ஓப்பன் பண்ணி 8 நாளாவது அதுக்குள்ளே நாங்களே மாறிட்டோன்னு எங்களுக்குள்ளே ஒரு ஃபீல். அது நல்லா இருக்குது. இந்த ஆட்சி வந்ததுலேருந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு மறுபடியும் உங்கள் ஆட்சியே வரட்டும் ஐயா.